ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்தை பார்க்க வேண்டும். இந்த பாதத்துக்கு அங்கபாதம் என்றும் புருஷார்த்த பாதம் என்றும் பெயர் சொல்ல கேள்வி. இந்த பாதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 3வது பாதம் முன்பாதம் குண உபசம்ஹார பாதம் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த குண உபசம்ஹாரன்ற சொல்லுக்கு குணத்தினுடைய சேர்க்கை அப்படின்றது போல அர்த்தம் சொல்லியிருந்தேன். உபசம்ஹாரம்னா நேர சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உபசம்ஹாரம்னா அருகில அழைத்தல், கூட்டிக் கொள்ளுதல். இந்த கூட்டிக் கொண்டோமே என்றால் அது அந்த அங்கங்களை சேர்த்து கொண்டதாக ஆகும் என்று அந்த விதத்தில் சேர்க்கை அப்படின்ற அர்த்தம். உபசம்ஹாரம்னா கூட்டிக் கொள்ளுதல். வேற ஒரு இடத்துல அதே கர்மமானது சொல்லப்பட்டிருக்கும், அதில் சில ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸையும் இங்கே சேர்த்துக்கிறதுனா இங்கே அழைத்து கொள்ளுதல். சேர்த்தது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் நேராக அந்த உபசம்ஹாரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டிக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம், வரவழைத்து கொள்ளுதல். அது இருக்கட்டும். இப்போ வந்து இங்கே புருஷார்த்த பாதம், இந்த அங்க பாதத்தை பற்றி பார்க்கணும். 3வது பாதத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த குணோபசம்ஹார பாதத்தில் வித்யைகள்லாம் பலவாக இருக்கின்றன அப்படின்னு வித்யா, பக்தி யோகம், உபாசனம் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கி பிரதானம். சந்தியாவந்தனத்தில் பிரதானமாக நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம், அர்க்ய பிரதானம் அப்படின்னு இருக்கு இல்லையா. பிரதானம்னா முக்கியம் அப்படின்னு அர்த்தம். அது மகாபிராணன் அப்படின்னு சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்தில் த த அப்படின்லாம் இருக்கு இல்லையா. த அப்படின்றது மகாபிராணன். பிரதானம் அப்படின்னா முக்கியம் அப்படின்னு அர்த்தம். பிரதானம் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அர்க்ய பிரதானம் அப்படின்னா அர்க்யத்தை கொடுத்தல், சமர்ப்பித்தல். 3 தடவை அர்க்ய பிரதானம் பண்ணுறோம் இல்லையா சந்தியாவந்தனத்தில், அதுதான் முக்கியமானது, அதுதான் பிரதானம். அதை ஒட்டி ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம பண்ணுறது எல்லாமே அதுக்கு அங்கமாக இருக்குது. அதே போல தான் உபாசனம், எம்பெருமான இடைவிடாமல் தியானித்தல், அது பிரதானம், அதான் பக்தி யோகம். ஆனால் அது மட்டும் போராது, அதை சுற்றி மற்ற அங்கங்களும் வேண்டி இருக்குது. அந்த அங்கங்களை பற்றின விசாரம் தான் இந்த 4ஆம் பாதத்தில் அங்க பாதத்தில் பண்ணப்படுறது. அதில் முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம். இதில் முதல்ல சித்தாந்தத்தை தெரிவிக்கிறார் வேதவியாசர். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோட்சமாகிற பலன் எதனால் ஏற்படுறது என்றால் வித்யினால், ஞானத்தினால தான் மோட்சம், ஞானத்தால் மோட்சம் என்று வேதவியாசர் சித்தாந்தம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் பூர்வபக்ஷம் எடுத்து, ஞானத்தினால எந்த பலனுமே கிடையாது, மோட்சம்ன்றது தனி பலனாக ஒத்துக்க போகிறது கிடையாது, ஞானத்தினால எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா எல்லா பலனும் எதனாலனா கர்மத்தினால தான் எல்லா பலனுமே. ஞானமானது எப்படி உபயோகப்படுறது அப்படின்னா, ஞானம் என்ன, அறிவு தானே. வேதாந்தத்தில் ஜீவாத்மா பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மா பற்றி அறிய வேண்டும். ஜீவாத்மாவுடைய அறிவும் எதுக்காக அப்படின்னா கர்மத்தை செய்யறதுக்காக. என்ன சொல்ல வர்றார் பூர்வபக்ஷி, ஜோதிஷ்டம யாகம் அப்படின்னு இருக்குது. ஜோதிஷ்டம யாகம் கர்மம். அந்த கர்மத்தை செய்தோமே என்றால் அதனால் சொர்க்கம் என்கிற பலனை நாம் பெறுவோம். சொர்க்கம் அப்படின்ற பலன் ஏதோ ஒரு காலத்தில் ஏற்பட போகிறது. அந்த சொர்க்கமாகிற பலனை அடைவது ஏதோ ஒரு காலம். எப்படிப்பட்ட காலம்? மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய காலம். அப்படி என்றால் மரணம் ஆயிடுத்துன்னா யார் சொர்க்கத்துக்கு போகிறது? உடம்பை நம்ம எரிச்சிடுவோமே, அது எப்படி சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு கேள்வி வர, அப்போது சொர்க்கத்துக்கு போகிறது ஜீவாத்மா, தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு ஜீவாத்மா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான். யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தானே மரணத்துக்கு பிறகு நான் இருப்பேன், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட கர்மத்தை பண்ணுவான். ஆகையினால வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது. உடம்பை காட்டிலும் வேறுபட்ட ஒரு ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவன் கர்மத்தை செய்கிறான். அப்போ ஞானம் எதுக்காக? அதனால நேர பலன் கிடையாது. ஞானம் ஏற்பட்டால் அதுக்கப்புறம் கர்மத்தை செய்வான், கர்மத்தினால தான் பலன் என்று. ஆக மொத்த வேதாந்தமாக என்ன சொல்கிறது, ஜீவாத்மா அப்படின்ற அந்த ஒரு தத்துவத்தை பற்றி சொல்ல வந்திருக்கே ஒழிய தனித்து பரமாத்மான்னு ஒன்று கிடையாது அப்படின்னும். அதே போல் மற்ற சில நிறைய யுக்திகள் இங்கே காண்பிக்கப்படுறது. நிறைய சூத்திரங்கள் உண்டு இந்த அதிகரணத்தில். சில யுக்திகள் மட்டும் பார்க்கலாம். ஒரு யுக்தி வேணால் பார்க்கலாம். என்ன ஒரு யுக்தி அப்படின்னா, யார் வந்து ஞானம் பெற்றிருக்கானோ அவனே கர்மத்தை ரொம்ப செய்கிறதா உபநிஷத்துலலாம் சொல்லப்படுறது. நம்மளே வந்து இந்த
அஸ்வபதிஹி அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி எங்கே பார்த்தோம்? வைஸ்வானர் அதிகரணத்தில் பார்த்தோம். 5 பேர் இருப்பார்கள். அந்த 5 பேரும் உத்தாலகர் அப்படின்றவன் இடத்துல போவார்கள். அவனும் அந்த வைஸ்வானரன் யார் அப்படின்னு கேட்க, எனக்கே சரியாக தெரியல, நம்ம எல்லாம் அஸ்வபதி ராஜா இருக்கான், அவனை போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த 5 பேரையும் கூட்டிக் கொண்டு 6 பேராக அஸ்வபதி அப்படின்ற ராஜா இடத்துல போவார்கள். அந்த ராஜா சொல்லுவான், யக்ஷமானோ ஹவை பகவந்தா அகம் அஸ்மி அப்படின்னு, நான் இப்போது யாகம் பண்ணி கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அது கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் வைஸ்வானரனை பற்றி. இதை படிச்சுட்டார் பூர்வபக்ஷி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வைஸ்வானர வித்யான்றது பிரம்ம வித்யா தானே, அதாவது ஞானம் தானே, அது ஏதோ ஒரு அறிவு. அந்த அறிவை உபதேசிக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு உபதேசிக்கிறேன். அப்போ என்ன தெரியறது அப்படின்னா, யாகம் தான் முக்கியம், கர்மம் தான் முக்கியம் அப்படின்றது தெரியறது. அதே போல் மற்றொரு உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, ஈஷாவாசி உபனிஷத்து, குர்வன் நேவேஹ ஜிஜி விஷயத்து சதம் சமாக, குர்வன் நேவேக கர்மாணி ஜிஜி விஷயத்து சதம் சமாக அப்படின்னு, இவன் வாழ்நாள் முழுவதும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்து என்ன தெரியறது அப்படின்னா, இப்போ மொத்த ஆயுஷே கர்மத்துக்காக தான் அப்படின்னு தெரியறது. அப்போது கர்மம் தான் பிரதானம், கர்மத்தினால பலன் நமக்கு. ஆக எப்படிப்பட்ட ஞானம்? ஆத்மாவை ஜீவாத்மாவை பற்றின ஞானம், அதனால் கர்மம், கர்மத்தினால தான் எல்லா பலனும். மோட்சம்ன்ற பலனை ஒத்துக்கவே வேண்டாம், சொர்க்கம் முதலான பலன்கள் தான் அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். இந்த சித்தாந்தம் என்ன என்றால், ஜீவாத்மா தான் வேதாந்தத்தில் தெரிவிக்கப்படுறதுன்றது சொல்லவே முடியாது. ஏன்னா இத்தனை அதிகரணங்கள்னால அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் மேம்பட்ட ஒரு பரமாத்மா இருக்கான் அப்படின்றத ஸ்தாபித்தாயிருது. சரி, இப்போ இந்த பூர்வபக்ஷி சொன்ன யுக்திகளுக்கெல்லாம் என்ன பதில்? அவன் சொன்னான், இந்த மாதிரி ஞானத்தை பெற்றவன் அவன் கர்மத்தை செய்கிறதாக பார்க்குறோமே, அப்போ ஞானமானது கர்மத்துக்காக தானே அப்படின்னு தெரியறது அப்படின்னு. அதுக்கு வேதவியாசர் சொல்கிறார், ஞானத்தை பெற்றவன் கர்மம் செய்யாமல் இருத்தலையும் நான் பார்க்குறோம் அங்கங்கே வேதங்களில். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிமர்த்தாவயம் அத்தியேஷ்யாமஹே கிமர்த்தாவயம் யக்ஷியாமஹே, நாங்கள் எதுக்காக அத்தியனம் பண்ணணும், நாங்கள் எதுக்காக யாகத்தை பண்ணணும், நாங்கள் தான் ஞானவான்களாச்சு, எதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஞானம் பெற்றவர்கள் எங்களுக்கு கர்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறது? ஆக நீ சொல்கிற மாதிரி கர்மம் தான் முக்கியம் அப்படின்னா அதை எங்கேயுமே தியாகம் பண்ண முடியாமல் இருக்கணுமே. ஆனால் சில ஞானவான்கள் கர்மத்தை தியாகம் பண்ணுறார்களே, அப்போ ரெண்டுத்துக்கும் முரண்பாட்டை எப்படி நீ போக்குவ? உன்னால் போக்க முடியாது, ஆனால் என்னால் போக்க முடியும் அப்படின்னு வேதவியாசர் காட்டுறார். என்ன முரண்பாடு போக்குறதுக்கு வழி அப்படின்னா, எப்படிப்பட்ட கர்மத்தை தியாகம் பண்ணுறார்கள்னா, காமிகமான கர்மங்கள், அதாவது புருஷார்த்த ஒரு பலனை பெற்று கொடுக்கக்கூடிய ஐக ஆமுஷ்மிக பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கர்மங்கள் அவை தியாஜ்யங்கள். ஆனால் பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மம் அது உபாதேயம், அது கொள்ளத்தக்கது என்று இப்படி என்னால் விவாகம் பண்ண முடியும். ஆனால் நீ என்ன சொல்கிற? கர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற உனக்கு முக்கியமானதை தியாகம் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. அப்போ உன்னுடைய பட்சமானது தவறு அப்படின்றத நான் காட்டி, இந்த புருஷார்த்த அதிகரணத்தில் மற்ற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இங்கே புருஷார்த்த அதிகரணத்தில் திரையோ தர்மஸ்கந்தாக அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறார். 3 பெயர்கள் எல்லாருமே இந்த பூர்வபக்ஷியோடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, யாவதாயுஷம் வர்த்தையன்ன யாவதாயுஷம் அக்னிஷோமாபியம், அதாவது யாவதாயுஷம் இக வர்த்தையன், அதாவது இவன் அந்த தர்ஷபூர்ணமாச யாகத்தை பண்ணிக்கொண்டே தான் ஆயுசு முழுக்க இவன் அக்னிஹோத்திரமோ தர்ஷபூர்ணமாச யாகத்தையோ பண்ணிக்கொண்டே தான் இருப்பான் அப்படின்லாம் உபனிஷத் சொல்கிறது. அதெல்லாம் பிடிச்சின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு ஒன்று ஆசிரமம் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் உண்மையான ஆசிரமம், எப்போ பார்த்தாலும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறது தான் தகும் அப்படின்னு வர, இல்லை சந்நியாச ஆசிரமம் என்றும் ஒரு ஆசிரமம் உண்டு, வானப்பிரஸ்தம் அப்படின்ற ஒரு ஆசிரமமும் உண்டு, காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் என்ன, அதே போல் அத்தையும் எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு பற்றற்ற அந்த துறவி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் என்ன, இந்த ஆசிரமங்கள் எல்லாமும் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிரம்ம சம்ஸ்தகா இது நடு ஊடே மற்றொரு சந்தேகமும் வருது. ஒரு இடத்துல இந்த பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்னு ஒருத்தர் இருக்குது, பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்வம் ஏத்தி அப்படின்னு இந்த பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்ற சொல்லு சந்நியாச ஆசிரமத்தை பற்றின்னு பற்றி சொல்லி கொண்டு வர்றாரு இல்லையா. அப்போ ஊடே மற்றொரு சந்தேகம் வருது, பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்வம் ஏத்தி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது, பிரம்மத்திலே நிஷ்டை படைத்தவன் பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் சில பேருக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்றத பார்த்து அவர்கள் தான் சந்நியாசிகள், சந்நியாசிகள் அமிர்தத்துவம் ஏற்றி மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்றத பார்த்து, அப்போ சந்நியாசியாக இருந்தால் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்ற சம்பிரதாயம்
இது அநேகமாக அத்வைத சம்பிரதாயம் இதுதான் அப்படின்னு தோன்றது. ஏன்னா அத்வைத சம்பிரதாயத்தில், ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்றதே நம்ம கேள்விப்படுறோம். அதனால தான் நல்ல வேதாத்தியனம் பண்ணவர்கள், நல்ல வித்வான்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, போக போகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்போ சட்டுன கடைசி காலத்தில் அவர்கள் சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறார்கள் அப்படின்றதையும் கேள்விப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம சித்தாந்தத்தை ராமானுஜ சம்பிரதாயத்தில் எப்படி அப்படின்னா, அதான் எம்பெருமானார் சொல்கிறார், இங்கே பிரம்ம சம்ஸ்தகா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்திலே நிஷ்டை பெற்றவன் அப்படின்னு தான் அர்த்தம். சன்னியாசி அப்படின்னு குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரம்மத்திலே நிஷ்டை பெற்றவன் அப்படின்றது தான் அர்த்தம். பிரம்மத்தில் நிஷ்டை பெற்றவன் எவனாலும் இருக்கலாம். பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம், வானப்பிரஸ்தனாகவும் இருக்கலாம், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனும் இருக்கலாம். அதனால யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் உண்டு அப்படின்னு பிரம்ம நிஷ்டை தான் முக்கியம் அப்படின்றது இந்த புருஷார்த்த அதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 2வது அதிகரணம்னா ரொம்ப 2, 3லாம் ரொம்ப சுருக்கமான அதிகரணம், பெரிய விஷயம் கிடையாது. 4வது அதிகரணம் சுருக்கம்தான், ஆனாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அக்னீந்தனாதி அதிகரணம் அப்படின்றது 4வது அதிகரணம். என்ன இங்கே சொல்கிறார் வேதவியாசர், யாதொரு காரணத்தினால் ஆசிரமத்தை மட்டும்தான் வேதம் சொல்கிறது அப்படின்றது கிடையாதோ, ஆகையினால தான் சில பேருக்கு மோட்சத்தில் அதிகாரம் பெற்றவர்கள், சில பேர் மோட்சத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவர்கள் சில பேருக்கு, அவர்களுக்கு இந்த அக்னி ஆதானம், அக்னின்றதே கூட தேவை கிடையாது. ஏன்னா அக்னின்றது யாருக்கு வேணும், யார் அக்னிஹோத்திரம் தொடக்கமானவற்ற அந்த சடங்குகளை பண்ண போகிறார்களோ அவர்களுக்கு தான் அக்னி அப்படின்றது வேணும். திரேதா அக்னின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த திரேதா அக்னி அப்படின்றது வேணும். ஆனால் சில பேருக்கு சன்னியாசிகள் கூட இருக்கார்கள், அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள் அப்படின்றது ஆன பிறகு, ஆகையினால தான் வேதத்தில் அங்கங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அக்னின்றது கூட சேவை கிடையாது. சில பேர்லாம் ஏத்தமேவ பிரவ்ராஜினஹா லோகமிச்சந்தா பிரவ்ரஜந்தி அப்படின்னு பிரவ்ராஜினா எல்லாத்தையும் விட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த அக்னி அப்படின்றதே தேவை கிடையாது அப்படின்னு அங்கங்கே காண கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது 5வது அதிகரணத்தில் சர்வாபேட்சா அதிகரணம் அப்படின்றதுல இங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா, சரி அப்போ சில பேருக்கு அக்னிலாம் தேவை கிடையாது இல்லையா, அப்போ மோட்சம் போகணும்னு நினைக்கிறவன் பக்தி யோகனிஷ்டன் அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் கூட அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு எல்லாமே இந்த யஜ்ஞங்கள்லாம் தேவை. ஏன்னா இந்த தாத்பரியம் என்ன அப்படின்னா, பக்தி யோகம்ன்றது சட்டுன்னு விளையாது, கர்மத்தினால தான் பக்தி யோகம் விளையும். ஆனால் அந்த கர்மம் எப்படிப்பட்டதுன்னா அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த கர்மம். வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கர்மம் அப்படின்னா, தபஸே தான் அவனுக்கு கர்மம். தபசு பண்ண 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 மனசு சுத்தியாகி அவனுக்கு பிரம்ம ஜானம் பிரம்ம பக்தியானது வளரும். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு யக்ஞேன தானின தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி என்ற யக்ஞத்தினால அவன் யக்ஞம் பண்ண 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 அந்த பலத்தில் ஆசை இல்லாமல் வெறும் கர்மத்தை மட்டும் செய்ய மனசு சுத்தியாகி அதில் பகவத் பக்தியானது விளையும். ஆக என்ன தாத்பரியம்னா, எல்லாருக்கும் கர்மம் வேணும், ஆனால் இந்த அக்னிஹோத்திராதிகள் போன்ற கர்மம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சன்னியாசிகளுக்கும் அந்த ஆசிரமத்துக்கு சேர கர்மம் உண்டு, வானப்பிரஸ்தர்களுக்கும் அந்த ஆசிரமத்துக்கு சேர கர்மம் உண்டு என்று 5வது அதிகரணம் சர்வாபேட்சா அதிகரணம் அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் 6வது அதிகரணம் சமதமாதி அதிகரணம் என்று. இந்த அதிகரணத்தில் என்ன கேள்வினா, சரி கர்மங்கள்லாம் அப்படி செய்ய வேண்டும் அப்படின்றது முடிவாயிருது இல்லையா. சமம் தமம், உட்புலனடக்கம் வெளிப்புலனடக்கம், அதாவது இந்த புலனடக்கம் அப்படின்றதெல்லாம் வேணுமா அப்படின்றத கேள்வி வர வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறார். ஏன் வேண்டாம் அப்படின்னு தாத்பரியம்னா, கர்மம் வேணும் அப்படின்னு சொல்லியாயிருச்சு. கர்மம்னாலே எப்போ அது ஒரு பிரவருத்தி தானே, அது ஒரு முயற்சி செயலாச்சு. செயலை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது புலன்கள்லாம் அடங்கி இருக்கணும், மனசானது அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விரோதம் ஒத்தே வராது இல்லையா. ஆகையினால என்ன சொல்கிறார் அப்படி பூர்வபக்ஷிங்க, சமம் தமம் அப்படின்றதுலாம் இந்த பிரம்ம வித்யானிஷ்டனுக்கு வேண்டாம், அவன் பாட்டு கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கட்டும், அவனுக்கு சமமோ தமமோ வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது. தஸ்மாதேவம் சாந்தா தாந்தா உபரதா சிதிக்ஷு சமாஹிதா பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறதுனால இவனுக்கு சமம் தமம்லாம் தேவை தான். சரி, அந்த கேள்விக்கு என்ன பதில்? இவன் சமமும் தமமும் பெற்று கொண்டிருந்தானே என்றால், மனசை அடக்கி கொண்டிருந்தானே என்றால் எப்படி கர்மத்தை செய்ய முடியும் என்றால், இதுதான் அங்கே தான் பிரித்து வச்சுக்கணும். சமம் தமம் மனசை அடக்கிறது அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, இது மற்ற வியாபாரங்களில் மனசானது செலுத்தப்படக்கூடாது, மனசு அடக்க வேண்டும் அப்படின்னு. விகித வியாபாரத்தை செய்ய வேணும், ஆனால் எந்த ஒரு வியாபாரத்துக்கு பலனே கிடையாதோ இல்லாட்டி நிஷித்தமாக இருக்கோ, வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி வியாபாரங்களை மனசை அடக்கணும், மற்ற வியாபாரங்கள் ஈடுபடணும். அப்போது சமம் தமம் வேணும், வியாபாரங்கள் செய்ய வேண்டும், ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது அப்படின்னு இந்த 6வது அதிகரணம் சமதமாதி அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 7வது அதிகரணம்
சர்வான்ன அனுமத்தியதிகரணம். சர்வான்ன அனுமத்தியதிகரணம், என்ன வேணாலும் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா சமம் தமம் அப்படின்றதுக்கு சம்மந்தப்பட்டது தானே இது. என்ன வேணாலும் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வர, ஆமாம் சாப்பிடலாம். ஏன்னா இந்த அதாவது பிராண வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்குது. அது பிரம்ம வித்யா கிடையாது, மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வித்யா கிடையாது. மற்றொரு வித்யா இருக்குது பிராண வித்யா அப்படின்னு. இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கணும். அதாவது அபியுதய பல வித்யா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே போல் மோட்ச பல வித்யா அப்படின்னு 2 வித்யா இருக்குது. என்னென்னா சில வித்யாக்கள் உபாசனங்கள்லாம் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும், சில வித்யாக்கள்லாம் உபாசனங்கள்லாம் மற்ற காரணத்துக்காக இருக்கும். இன்றைக்கி கூட பார்க்கலாம், ஹனுமது உபாசகர் அப்படின்னு சொல்லுவா, காளி உபாசகர் அப்படின்னு சொல்லுவா. அவர்கள் என்ன மோட்சத்துக்காக உபாசனம் பண்ணுறார்கள், அவர்கள் ஏதோ ஒரு சித்தி பெறறதுக்காக உபாசனம் பண்ணுறார்கள். ஆக அந்த மாதிரி உபாசனங்கள் அந்த மாதிரி வித்யாக்களும் இருக்குது. இப்போது பிராண வித்யான்றது அது போல் ஒரு வித்யா. அந்த பிராண வித்யா நிஷ்டம் பார்த்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இவன் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன வேணாலும் சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி வர, உண்மைதான், என்ன வேணாலும் சாப்பிடலாம். அதே போல் தான் கூடவே சேர்த்து இப்போ பிராண வித்யா நிஷ்டை பெற்றவனுக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சர்வான்ன அனுமதி, என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதி பண்ணப்படுறது அப்படின்னா, இப்போ பிராண வித்யா காட்டிலும் பிரம்ம வித்யா மிகவும் உயர்ந்தது அல்லவா? அப்போ பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு அதே போல் தானே என்ன வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு ஸ்திதி இருக்குமா அப்படின்னா, உண்மைதான், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் எப்போ அந்த ஒரு அனுமதினா பிராணாத்தியே, பிராணம் போகும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் சாப்பிடலாம், நியமம் கிடையாது அப்படின்னு. ஆனால் மற்ற நேரத்தில் நான் நிச்சயமாக ஆகார சுத்தம் சத்வசுத்தின்னு சுத்தமான ஆகாரம் இருந்தால் தான் மனசானது சுத்தமாக இருக்கும். அந்தகரணம் மனசானது சுத்தமாக இருந்தால் தான் பகவானை பற்றி உபாசனம் பண்ண முடியும். ஆகையினால என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ற அனுமதி பிராணம் போகும் அந்த சமயத்தில் தான், பிராணாத்தியத்தில் தான், உயிரே போயிடும் அப்படின்ற அந்த நேரத்தில் தான் ஆபத் தர்மமாக என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு 7வது அதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 8, 9 இந்த 2 அதிகரணங்கள். 8வது அதிகரணத்தில் விகிதத்வாதிகரணம் அப்படின்றது அது கொஞ்சம் மீமாம்சா விஷயம், அது வேண்டாம். இப்போது 9வது அதிகரணம் விதுராதிகரணம் அப்படின்னு. இந்த விதுராதிகரணத்தில் என்ன சிந்திக்கப்படுறது அப்படின்னா, 4 விதமான ஆசிரமங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரம்மச்சாரியாக இருக்கலாம், இல்லாட்டி கிரகஸ்தனாக இருக்கலாம், வானப்பிரஸ்தனாகவோ சன்னியாசியாகவோ இருக்கலாம் அப்படின்னு 4 விதமான ஆசிரமிகள் பார்த்தோம். விதுரர்கள் அப்படின்னா யாருன்னா, விதுரர்கள் அப்படின்னா மிருததாரர்கள், அதாவது கல்யாணமாகி அந்த மனைவியானவள் மரித்து விட்டாளே என்றால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பார்கள். ஏன்னா அனாசிரமீத்து ந திஷ்டேத்து தினம் ஏகமபி த்விஜஹா அப்படின்லாம் சொல்லுவார்கள். அதாவது எந்த ஆசிரமமுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, மனைவி மரித்து விட்டாளே என்றால் சிட்டு நம்ம வானப்பிரஸ்தத்துக்கு மாறுறதோ அப்படி இல்லைன்னா சன்னியாச ஆசிரமத்துக்கு மாறுறதோ, அந்த அளவுக்குலாம் வைராகியம் இல்லை என்றால் அப்படின்னா ஏதாவது கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக மறு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு மறுபடியும் இதெல்லாம் எதுக்காக, வெறும் இந்த தர்மத்துக்காக தான். அப்போது என்ன சொல்லி வச்சிருக்கார்கள், விரக்தி மட்டும் உனக்கு இருந்ததுன்னா நீ சன்னியாசியாக மாறிடு அப்படின்றதால் தான். அதனால் இது எதுவுமே இந்த உடல் சுகத்துக்காகவே கிடையாது, எல்லாம் தர்மத்துக்காக அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. அப்படிப்பட்ட சரி அந்த அளவுக்கு வைராகியம் இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. வைராகியம் இல்லைன்னா என்ன ஆகும், இவன் விதுரனாக இருப்பான், என்னது மிருத்ததாரனாக இருப்பான். கல்யாணம் ஆயிருக்கும், ஆக கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாயிருத்து, மனைவி போயிட்டாள், அப்போது இவன் கிரகஸ்தாசிரமத்திலும் இல்லை. அப்போ எந்த ஆசிரமத்திலும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் இவன் தான் விதுரன். அதே போல் அகிருத்ததாரன் நைஷ்டிக பிரம்மச்சாரி கிடையாது. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு என்ன அர்த்தம், வெறும் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் ஒரு பெரிய சங்கல்பம் எடுத்துகிட்டு இருப்பான், வேதாத்தியானம்லாம் பண்ணிவிட்டு, அதெல்லாம் முக்கியம், வேதாத்தியானம்லாம் பண்ணிவிட்டு ஸ்நாத்தக வர்த்தம் அப்படின்றதுலாம் இருக்கும். அதற்கு பிறகு இவன் கிரகஸ்தனாக ஆக வேண்டாம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு பரம வைராகியத்தோட, இப்படி பிள்ளைலோகாச்சாரியர், அழகியமணவாள பெருமான், நாயனார் எல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அதாவது அவர்கள் சங்கல்பம் சின்ன வயசுலேருந்தே, நாயனார் பிள்ளைலோகாச்சாரியர்லாம் அங்கே 5 வயசுலேயே அப்படின்னு தான் நம்மளுடைய குரு பரம்பரையில் சொல்லப்படுறது. அந்த வயசுலேயே அவர்கள்லாம் ஐயோ சம்சாரம் இவ்வளோ கூடியதா, வேண்டாமே எனக்கு அப்படின்னு பரம வைராகியத்தோடு இருக்கிற அந்த நிலை, அது நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்றது. அது தனி, அது பிரம்மச்சரியத்தில் சேர்ந்துடும் அந்த ஆசிரமம். ஆனால் அந்த மாதிரிலாம் சங்கல்பம்லாம் பண்ணலை, வயசாகிடுது, கல்யாணம் மட்டும் ஆகலை அப்படின்றது அது அகிருத்ததாரன் அப்படின்னு. அப்போ இவர்கள்லாம் தான் விதுராதிகள். எந்த ஆசிரமத்திலையும் கிடையாது, கிரகஸ்தாசிரமத்திலையும் கிடையாது, வைராகியம் கிடையாது, சன்னியாசாசிரமத்துக்கும் போகலை. இவர்களுக்கெல்லாம் பிரம்ம வித்யா இருக்கா அப்படின்ற கேள்வி வர, இவர்களுக்கெல்லாம் கிடையாது, ஏன்னா அந்த கர்மம் வேணுமே அப்படின்லாம் ஒரு பதில் வர, அதுக்கு சித்தாந்தம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவர்களுக்கும் சில பேர்லாம் இப்போ விதுராதிகள் அப்படின்றது பொழுது பீஷ்மர் அவர் விதுரர் தானே, அவர் என்ன, அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவர் சன்னியாசியும் கிடையாது, அவர் பிரம்ம வித்யா நிஷ்டை பெற்றவர் தானே. அதனால் இதை போல் சில சரித்திரங்கள்லாம் புராணங்களில் கிடைக்க காண்றதுனால
இவர்களும் பிரம்ம வித்யா பண்ணலாம். சரி, ஆனால் பிரம்ம வித்யா உபாசனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கர்மம் வேணுமே. இவர்களுக்கு தான் ஆசிரமமே கிடையாது, கர்மம் எப்படி வரும் அப்படின்னா பொதுவான கர்மங்கள், தானம், தபஸ், இதெல்லாம் பொதுவான கர்மங்கள். ரொம்ப இந்த ஆசிரமத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் பொதுவான கர்மங்கள்லாம் எப்போவுமே இருக்கே, நற்செயல்கள்லாம், அதை பண்ணிக்கொண்டே இவர்கள் பிரம்ம வித்யாவை சம்பாதிக்கலாம் அப்படின்னு விதுராதிகரணம் 9வது அதிகரணத்தில் சொன்னார். அதற்கு பிறகு 10வது அதிகரணம் தத்பூதாதிகரணம். இதில் என்ன கேள்வினா, சரி, இந்த அகிருத்ததாரன் மிருத்ததாரன், அதாவது ஆசிரமம் இல்லாதவன், அவன் பிரம்மோபாசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அந்த சங்கல்பத்திலேருந்து நழுவிட்டார். அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சங்கல்பத்தை எடுத்துட்டு, நான் அப்படி தான் இருக்க போகிறேன் சங்கல்பத்தை எடுத்துட்டு அவர் ஸ்திரீ சஞ்யோகம் அதில் ஈடுபட்டு அவர் நழுவிட்டார் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அவருக்கு உண்டா பிரம்ம வித்யா அப்படின்னு கேள்வி வர பூர்வபக்ஷி சொல்கிறான், பண்ணலாமே, பிராயசித்தம் பண்ணிட்டா அவர்களுக்கும் மறுபடியும் அந்த பிரம்ம வித்யா சம்பாதிக்குமே அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த நிலையிலிருந்து இறங்கியாச்சுன்னா அது பாத்தகனாக, அவன் பதித்தனாக ஆயிடுவான், அது பாத்தகமாக ஆயிடும் அந்த நிலையிலிருந்து இறங்குவது. ஆகினால பிரச்சுத்தனாக பதித்தனாக இருக்கிறபடினால இவனுக்கு கீழே விழுந்தவன் இவனுக்கு கிடையாது அப்படின்னே சொல்லியிருக்கு. பிராயசித்தம் பசியாமி ஏன சுத்தியேத்ச ஆத்மஹா என்று தன்னை கொன்றவன் அவனுக்கு பிராயசித்தமே கிடையாது. சரி, ஆனால் மற்ற இடத்துல பிராயசித்தம் சொல்லப்பட்டிருக்கு, பிராயசித்தமும் இருக்குது அப்படின்னு இருக்கு, பிராயசித்தமே கிடையாது அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்குது. எப்படி முரண்பாடை போக்குவது என்றால், ஒவ்வொரு தீமைக்கும் தீய செயலுக்கும் 3 பலன்கள் உண்டு. ஒரு தீமையால் பாபம் நமக்கு கிடைக்கும், பாபத்தினால என்ன ஆகும்னா நமக்கு பிரத்யவாயம், நமக்கு ஒரு துக்கம் ஏற்படும், இது ஒரு பலன். 2வது பலன் என்னன்னா, தீய செயலுக்கு வைதிக கர்மத்தில் அதிகாரமே இருக்காது, மேற்கொண்டு எந்த கர்மத்தையும் பண்ண முடியாது, அது 2வது பலன். 3வது பலன் என்ன அப்படின்னா, அது போன்ற சஜாத்தியமான மற்றொரு தவறான ஒரு கர்மத்தில் நமக்கு வாசனை ருச்சியானது ஏற்படும். ஆக 3 பலன். ஒரு பாபத்தை செய்தோமே என்றால் முதல் பலன் என்ன அப்படின்னா அதனால் நமக்கு துக்கமானது வரும், இது முதல் பலன். 2வது பலன் என்னென்னா, அந்த பாப்பம் செய்தபடியினால் நமக்கு வைதிக கர்மத்தில் அதிகாரமே இருக்காது, செய்ய முடியாது நம்மளால் வைதிக கர்மத்தை. 3வது பலன் என்ன அப்படின்னா, அந்த பாபத்தை செய்ததுனால சஜாத்தியமான அது போன்ற அது ஒத்ததான மற்றொரு பாபத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசானது ருச்சிக்கும், மனசுக்கு ருச்சிக்கும் என்று 3 பலன்கள் ஒவ்வொரு பாபத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிராயசித்தம் பண்ணும் பொழுது சில பிராயசித்தங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்தந்த பாபத்துக்கு தகுந்தவாறு சில பாபத்தினுடைய சில பிராயசித்தமானது எப்படிப்பட்டவை அப்படின்னா, இந்த 3ஐயுமே போக்கி கொடுத்துடும் அப்படின்னு வச்சுக்கலாம். சில பாபங்கள் என்ன பிராயசித்தம் என்ன பண்ணுன்னா 2 தான் போக்கும். 2 போக்கும் அப்படின்னா மற்ற விஷயத்தில் ருச்சி ஏற்படாது, அதே போல் நமக்கு இந்த பாபத்தை செய்யறதுனால நமக்கு ஒரு துக்கம் அப்படின்றதும் ஏற்படாது. ஆனால் வைதிக கர்மத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒன்று தேரித்து இல்லையா, அது மாறாது. அதுபோல தான் இந்த பாத்தகமானது இருக்கு இல்லையா, நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆனவன் அவன் ஸ்ரீ சஞ்யோகத்தில் ஈடுபட்டானே என்றால் அவன் பிராயசித்தம் பண்ணால் கூட அவனுக்கு என்ன போகும் அப்படின்னா அந்த பாப்பம் போயிடும், அதனால அவனுக்கு துக்கமானது வராது. அது மட்டும் தான் அந்த பிராயசித்தம் பெற்றுக் கொடுக்கும். ஆனால் வைதிக கர்மத்தில் அதிகாரம் அல்ல கிடையாது அப்படின்னு மாறிப்போச்சு இல்லையா அவனுக்கு, அந்த நிலையானது இவனுக்கு திருப்பி வராது. ஆகையினால விழுந்தவன் இந்த பத்தித்தனானவன் இவன் பிரம்ம வித்யாவுக்கு அருகன் கிடையாது அப்படின்னு 10வது அதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 11 அது மீமாம்சா விஷயம். அப்புறம் 12வது அதிகரணம் சககாரியந்தர வித்ய அதிகரணம் அப்படின்ற இடத்துல தஸ்மாத் பிராமணா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யஞ்ச பாண்டித்யஞ்ச நிர்வித்ய அத முனிஹி அப்படின்னு உபநிஷத்தானது சொல்கிறது. இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பண்டிதனாக ஆகி பாலனாக ஆகி அப்புறம் முனியாக ஆக வேண்டும் அப்படின்னு இருக்குது. பண்டிதன், பாலன், முனி அப்படின்னு இருக்குது. அதில் சந்தேகம் வருது, முனி அப்படின்றது முனினா ஞானம் பெற்றவன் அப்படின்றது தான் அர்த்தம், பண்டிதன் முனியெல்லாம் ஒன்று தானே அப்படின்ற ஒரு சந்தேகம் வர, அப்படி கிடையாது. இங்கே சொல்லப்படக்கூடிய மௌனம் அப்படின்றது தனி, அது வேற. மௌனம்னா இங்கே என்ன அப்படின்னா, ஆரம்பனசிய புனః சம்சீலனம் மௌனம் அப்படின்னு சொல்லுவார்கள், மனனம் அப்படின்னு சொல்லுவார்கள். மனனம்னா என்னென்னா மறுபடியும் நினைத்தல். எதை நினைக்கிறது அப்படின்னா, பகவான் அடைய போகிறோம், அந்த பகவானை பற்றின ஒரு யோக காலம் அப்படின்றது வரும். பக்தி யோகம் அப்படின்னா 1 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 1 மணி நேரத்தில் பகவானை பற்றி மட்டுமே நினைக்கிறது அப்படின்றது தான் அந்த யோக காலம். ஆனால் நம்ம அந்த மாதிரி மட்டுமே இருக்க முடியும். உடம்பு ஜீவனத்துக்காக நம்ம சாப்பிடணும், அதுக்காக உழைக்கவும் செய்யணும்.
அந்த உழைப்பு போன்ற அந்த நேரங்களில், சாப்பிட்றது போன்ற நேரங்கள், அப்போ நம்ம மனசு என்ன பண்ணும் என்றால் அப்பவும் ஒரு விதமாக பகவானை பற்றியே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் மனனம். அந்த மனனம் தான் எங்கே சொல்லப்படுறதுன்னா இங்கே முனிகி அப்படின்னு அந்த மனனம் தான் சொல்லப்படுறது. முன்னாடி பாண்டித்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பண்டிதன் அப்படின்னா வேதத்தை கற்று பகவானை பற்றி அறிதல், அது முதல் நிலை. அதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்குது, அதுதான் இந்த மனனம் அப்படின்ற நிலை. மனனத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை பற்றி மறுபடியும் இடைவிடாமல் நினைக்கணும். எப்போ நம்ம வேற ஒரு தொழிலில் ஈடுபடும் போது கூட பகவானை பற்றி நினைக்கிறது. அப்போது ரெண்டு நிலை வேறு தானே. பண்டிதன் அப்படின்னா வேற, முனி அப்படின்றது இங்கே வேற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடுவில் பாலன்னு ஒன்று வந்தது. பண்டிதன் அப்புறம் பாலனாக ஆக வேண்டும், அப்புறம் முனி அப்படின்னு ஆக வேண்டும் அப்படின்னு வந்தது. பாலன்னா என்ன அப்படின்னா அதில் ஒரு விசாரம் வந்தது. பாலன்னா என்ன பண்ணுவான், அவன் இஷ்டத்தை போல இருப்பான். அப்போது இந்த பிரம்ம வித்யா நிஷ்டை பட்டத்தவனும் பாலனை போலவே இஷ்டத்தை போல என்ன வேணாலும் படலாம், இவன் என்ன வேணாலும் படலாம், பாப்பம் வராதா அப்படின்னா வராது. ஏன்னா வேதாந்தம் சொல்லியிருக்கு இல்லையா, இவன் பாலனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கே என்ற ஒரு சங்கையட அப்படி கிடையாது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிரம்ம வித்யா யாருக்கு வரும் அப்படின்னா நாவிரதோ துஷ்சரிதாத் என்று எவனுக்கு இந்த துஷ்சரித்தத்திலிருந்து, தீமையிலிருந்து எவனுக்கு விடிவு பிறக்கலையோ அவனுக்கு பிரம்ம வித்யாவானது வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இஷ்டப்படிலாம் வாழ முடியாது. சரி பாலனை போல இருக்கணும் அப்படின்னா என்ன தாத்பரியம்னா அனாவிஷ்குருவன் அப்படின்னு தன்னுடைய ஒரு மேன்மையை ஆவிஷ்காரம் பண்ணாதது போல இருக்கணும். பாலர்கள்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா தனக்கு ஒரு மேன்மை இருக்குன்னா அதை காட்டிக்கவே தெரியாது. 5 வயசு குழந்தை, அதுக்கு ஒரு பெரிய சைல்டு ப்ராடிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய ஒரு மேன்மை இருக்கும். மேக்ஸ்னால் எல்லா சமமும் போடும், செஸ்ஸில் கம்ப்யூட்டர் கூட ஜெயிச்சிடும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்கள் இடத்துல தான் மேம்பட்டவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கே அதுக்கு தெரியாது, அது பாட்டு விளையாடிட்டு தான் இருக்கும். அதே போல தான் பிரம்ம வித்யா நிஷ்டை படைத்தவன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மையை மற்றவர்களிடத்துல காட்டிக்கொள்ளவே மாட்டான், ஆவிஷ்காரம் பண்ணவே மாட்டான், காட்டிக்கொள்ளவே மாட்டான். அப்படி இருக்க வேண்டும், பாலனை போல இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த 13வது அதிகரணத்தில் சொன்னார். அதற்கு பிறகு 14 சின்ன அதிகரணம், 15 கடைசி அதிகரணம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த 15வது அதிகரணத்தில் சொல்லப்படுறது முக்தி பல அதிகரணம் அப்படின்னு. ஆக முக்திக்கு சாதனம் என்ன அப்படின்னு பார்த்தோம், உபாசனம், பக்தி யோகம் அப்படின்ற சாதனம் தான் பார்த்தோம். அந்த பக்தி யோகம் ஆகிற உபாசனம் எப்படி ஏற்படும் அப்படின்னா யஜ்ஞங்கள் செய்கிறது, அந்தந்த ஆசிரமத்துக்கு சேர்ந்த கர்மத்தை செய்ய செய்ய மனசில் சுத்தி ஏற்பட்டு அதுக்கு பலனாக பக்தியானது ஏற்படும், உபாசனமானது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். ஆக அந்தந்த ஆசிரமத்துக்கு சேர்ந்த கர்மத்தை செய்யவே உபாசனம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கேள்வி வருது, அந்தந்த கர்மத்தை செய்த உடனேயே உபாசனமானது ஏற்பட்டுடுமா அப்படின்னு கேள்வி வர கிடையாது. எப்போ ஏற்படுன்றது தெரியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கர்மத்துக்கும் அந்தந்த நேரத்திலேயே பண்ண உடனே பலனை கொடுக்க முடியும் அப்படின்றது கிடையாது. மற்றொரு கர்மத்தினால பிரதிபந்தம் ஏற்படும். ஆகையினால பிரம்ம வித்யாவுக்கு வேண்டிய கர்மமானது உயர்ந்த கர்மந்தான். அதாவது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன ஒரே ஒரு கர்மமாக பண்ண போகிறோம், அனாதி கர்மம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் இல்லையா. எந்த கர்மம் இப்போது பலன் கொடுக்கும், ஒரு கியூ தான். கியூவில் இருந்து ஒவ்வொரு கர்மமும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த கர்மத்துக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கோ அது முதல்ல பலனை கொடுக்கும். இப்படி தான் நம்மளுடைய இந்த ஜீவனமானது, சம்சாரத்தில் இந்த யாத்திரையானது நடத்துகிறான் எம்பெருமான். அப்படி இருக்கும் பொழுது பிரம்ம வித்யாவுக்கு வேண்டின உபாசனத்துக்கு வேண்டின கர்மத்தை நாம் செய்கிறோம் இல்லையா. அப்போ இது ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டி வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த ஒரு கர்மம் தானே. இப்போ பூர்வபக்ஷிக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, அப்போது இந்த கர்மத்தை பண்ணவே உடனே உபாசனம் ஏற்பட்ட வேண்டுமே அப்படின்றதான் தாத்பரியம். அதுக்கு பதில் வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்பெருமானார் சொல்கிறார் வேதவியாசருடைய தாத்பரியம் என்னது அப்படின்னு எம்பெருமானார் என்ன காட்டுறார் அப்படின்னா, சரி நீ சொல்கிறது சரிதான், பிரம்ம வித்யான்றதான் மிகவும் உயர்ந்தது, அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கர்மமும் மிகவும் உயர்ந்தது, அப்போ இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பார் பெருமாள், அது உண்மைதான். ஆனால் இதுக்கும் கூட பிரதிபந்தகமாக ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னதுன்னா பாகவத அபச்சாரம். பாகவத அபச்சாரம்னு நீங்கள் போடலாம், பிரம்மவித் அபச்சாரம் அப்படின்னு எம்பெருமானார் பதத்தை பிரயோகம் பண்ணுறார். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மவித்து, அவனிடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரமானது கொடுமையானது. ஆகையினால அதனால இதுக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்படும். அப்போ பிரம்மவித் அபச்சாரமானது அது ப்ரையாரிட்டி அதிகம், அது தன்னுடைய பலனை கொடுக்கும். என்ன பண்ணும், அது தப்பான வழியில் நம்மளை இழுத்து செல்லும், எல்லாம் நடக்கும். ஆகையினால நம்ம உபாசனத்துக்கு வேண்டிய கர்மம் நான் பண்ணிட்டேனே, ஆனால் எனக்கு இன்னும் பகவானிடத்தில் அந்த நிலை பெற்ற ஒரு மதி, அந்த உபாசனம் வரலையே அப்படின்னா என்ன காரணம்னா நம்ம ஏதாவது பாகவத அபச்சாரம் பட்டிருப்போம். ஆகையினால பிரதிபந்தம் ஏற்பட்டிருக்கு
ஆகினால அதுவும் கிரமத்தில் தான் அந்த உபாசனத்தை பெற்றுக் கொடுக்கும். இது நம்ம பண்ணக்கூடிய யாக தானங்கள் இவையும் கூட கிரமத்தில் தான் நமக்கு பக்தியை விளைவிக்குமே ஒழிய உடனே பக்தியை விளைவிக்காது. இதெல்லாம் யாருக்கு? பக்தி யோக நிஷ்டனுக்கு. பக்தி யோக நிஷ்டனுக்கு அவன் பக்தி வேணும் அப்படின்னா அவன் தியானத்தை பண்ணிட்டே எனக்கு உடனே பக்தி வரலையே அப்படின்னு அவன் கேட்டானே என்றால் நீ ஏதோ ஒரு காலத்தில் பிரம்மவித் அபச்சாரம் பண்ணியிருக்காய், அதனால தான் பக்தி வரலை அப்படின்னு பதில் என்று இது 4வது பாதத்தை பார்த்தோம். அங்கபாதம், அதாவது அங்கம்னா பக்தி யோகம்ன்றது முக்கியம், அதுக்கு வேண்டிய பரிகரம் என்ன அப்படின்றது தான் இங்கே பார்த்தோம். அங்கபாதத்தில் அந்தந்த ஆசிரமத்துக்கு சேர அந்தந்த பண்ணக்கூடிய கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கம் அப்படின்றத பார்த்தோம். அங்கபாதத்திலே ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.